காலபுருஷனுக்கு 4வது ராசி கடகராசி. இப்ப இந்த கடகராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்கு இந்த மாசம்? அதாவது பாக்கியஸ்தானத்துல பல கிரகத்தோட சஞ்சாரம். அதாவது 9ஆம் இடத்துல வந்து சனி உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப செவ்வாய் போய் அவங்க கனெக்ட் ஆகுறாரு 2ஆம் தேதி. சரிங்களா? அப்ப சனி செவ்வாய் அதே போல சூரியன் அங்கேயே தான் இருக்கிறாரு. அதுபோக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் வந்து அந்த இடத்துல போய் 11ஆம் தேதி உட்கார்றாரு. அப்ப கன்ஜெக்ஷன் அதிகமான கன்ஜெக்ஷன் வந்து 9ஆம் இடத்துல நிகழுது. 9ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம். 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். அப்ப அந்த இடத்த வந்து அதிகமான பாவிகள் யுத்த கிரகங்களோட யுத்தம்லாம் நடக்கிறதுனால கடகராசிக்காரவங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள்னு சொல்ற விஷயங்கள் எதுவுமே இந்த மாசம் இல்ல. ஓபனா சொல்லணும்னா ஏன்னா அந்த யோகத்தை பூரா தடுக்கிற மாதிரி இருக்கு. 9ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் அதிகமா இருக்கு. குருவும் போய் 12ஆம் இடத்துக்கு மாறிடுறாரு. அப்ப 9ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியுடைய பரிவர்த்தனைங்கிறது பெரிய யோகம்னு சொல்ல முடியாது. இது யாருக்கு யோகம்னு சொல்லலாம்னா வெளிநாட்டுல இருக்க கடகராசிக்காரவங்களுக்கு வந்து இந்த மாசம் யோகமா இருக்கும். மற்றபடி வந்து கடகராசிக்காரவங்களுக்கு ஒரு மத்தியமமான மாதமா தான் இருக்கு. அம்பாள் வழிபாடு கடகராசிக்காரவங்க செய்யறது காலச்சிறப்பு. கடகராசிக்காரவங்க பொதுவாகவே இயல்பு வந்து 15 நாளைக்கு வளர்பிறை 15 நாளைக்கு தேய்பிறைங்கிற மாதிரி அவங்களுடைய மனநிலை ஒரு ஸ்டெடியா இருக்காது. இப்ப இந்த மாசம் வந்து கிரகநிலைகள் வந்து பெரிய அளவுல சாதகமாக இல்லை என்ற காரணத்தினால கடகராசிக்காரவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிட்டு அப்புறம் எந்த ஒரு முடிவுனாலும் எடுக்கிறது நல்லது. கடகராசிக்காரவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மன், மகாலட்சுமி அம்மன், காமாட்சி அம்மன், இப்படி எந்த அம்மனாலும் நீங்க திங்கக்கிழமை போய் ஒரு நெய் விளக்கு போட்டு சாமி கும்பிடுங்க. ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும்.